Welcome guys, welcome to Bonus Tree Maths, CBSE 12th Integrals, Chapter 7 Integrals, Exercise 7.3ல 4th sum பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னா இன்டகிரேஷன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை எப்படி இன்டகிரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். பொதுவாக ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பனண்ட் ஃபார்மில் இருந்தால், அதாவது ஸ்கொயர்டு, கியூப், 4 அந்த மாதிரி ஃபார்மில் இருந்தால் இன்டகிரேட் பண்ண முடியாது. எக்ஸப்ட் secant squared and cosecant squared. secant squared, cosecant squared மட்டும்தான் நம்மளால் டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியும். வேறு எந்த எக்ஸ்பனண்ட் பவர்ஸையும் நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், சைன் க்யூப் கொடுத்துருக்காங்க. இப்போ சைன் க்யூபை நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, சைன் ஸ்கொயர்ட் 2x + 1 சைன் 2x + 1 dxன்னு எழுதுகிறோம். நம்மளோட ஐடென்டிட்டி sin squared theta + cos squared theta = 1. அப்போது sin squared thetaவை 1 - cos squared theta நம்மளால் எழுத முடியும். இப்போ இங்கே இருக்க sin squaredஐயும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுகிறோம். 1 - cos squared 2x + 1 into sin 2x + 1 dxன்னு எழுதுகிறோம். இப்போது cos 2x + 1 tன்னு எடுத்துக்கிறோம். இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -sin 2x + 1 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் dt/dx. இந்த dx இங்கே வரும். -sin 2x + 1 to dx = dt. இப்போ கொஸ்டினில் பாருங்கள், sin 2x + 1 dx தான் இருக்குது. இப்போ sin 2x + 1 dx வச்சுட்டு இந்த மைனஸையும் 2வையும் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. -dt/2 ஆகிடும். இப்போ இதை நீங்கள் சம்மில் யூஸ் பண்ணும்போது 1 - t squared - dt/2 ஆகிடும். இந்த -1/2 வெளில எடுத்துருங்க. இப்போ 1 - t squared dt. இப்போ 1 நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2³ 3 + c. உங்களோட சப்ஸ்டியூஷன் t = cos 2x + 1 தான் எடுத்தீங்க. ஸோ அந்த இடத்துல எழுத போகிறோம். இந்த -1/2 உள்ளர போகும்போது +1/6 cos ³ 2x + 1 + c. இதுதான் உங்களோட ஆன்சர். இப்போ இந்த சம்மை இப்படி தான் போடணுமான்னா இல்லை, இன்னொரு மெத்தட்லேயே நம்மளால் இந்த சம்மை போட முடியும். எப்படின்னா, sin 3x cos 3x நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். லாஸ்ட் இயர் நீங்கள் 11th ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. ஃபார்முலாவை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம் போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்டது நான் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி போட்டேன். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடும்போது sin 3xக்கு 3 sin x - 4 sin cube x, cos 3xக்கு 4 cos cube x - 3 cos x. இது எல்லாமே நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படித்த ஃபார்முலா. எகெயின் இந்த ஃபார்முலாஸ்லாம் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி எழுதும்போது உங்களோட சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் க்யூப் கொடுத்துருக்காங்க. அப்போ சைன் க்யூபை நம்மளால் மாற்றி எழுத முடியும். சைன் க்யூபை எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சைன் க்யூபை எப்படி எழுதலாம்? 4 sin cube x = இந்த 4 sin x இந்த பக்கம் வருது. அப்போ இது இங்கே வரும். 3 sin x - sin 3xன்னு வரும். இப்போ sin க்யூப் மட்டும்தான் நமக்கு வேணும் இல்லையா? அப்போது
sin cube x equal to 1 by 4 3 sin x minus sin 3x இப்படியும் எழுதலாம். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் sin cube xஐ 1 by 4 3 sin x minus sin 3xன்னு எழுதி நம்ம அந்த சம்மை நம்மளால் போட முடியும். இந்த மெத்தட்லேயே நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எல்லா சம்மையுமே 1 or 2 மெத்தட்ஸில் நம்மளால் சம் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சம்மை நான் 2 மெத்தட்லையுமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin cube 2x plus 1 கொடுத்துருக்காங்க ஃபார்முலா இல்லையா? இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 1 by 4 காமனாக வெளில எடுத்துக்கிறேன். 3 sin 2x plus 1 plus minus sin 3 into 2x plus 1 dxன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அது என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு? sin cube 2x plus 1 நான் இந்த ஃபார்மில் எழுதிக்கிறேன். 1 by 4 3 sin 2x plus 1 minus sin 3 2x plus 1 dxன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ இதனை நடுவில் வந்து உங்களுக்கு சப்ட்ராக்ஷன் தான் இருக்குது. ஸோ இதை டேரெக்டாகவே உங்களால் இன்டெகிரேட் பண்ண முடியும். 1 by 4 3 சைனோட டிஃபரன்சியேஷன் காஸ் minus cos 2x plus 1 இந்த xோட கோஎஃபிஷியன்ட் டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? தென் மைனஸ் எகெயின் சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் காசுன்னு வரும். ஸோ 2 மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். காஸ் 3 இன்ட்டு 2x plus 1 டிவைடட் பை இந்த 3 உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு 6x plus 3 தான் இருக்கும். அதனால் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6 அது டிவிஷனில் வந்துடும் பை சி. ஆனால் உங்கள் புக் ஆன்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் புக் ஆன்சரை நான் இப்போ கொண்டு வரேன். இதோட நீங்கள் ஆன்சர் நிறுத்தினாலே போதும், கரெக்டு தான். 1 by 24 cos 2x plus 1 plus c. இந்த 1 by 4 உள்ளே கொண்டு போயிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், உங்களோட ஃபார்முலா என்ன இருக்குது? cos 3x இருக்குது. cos 3xக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 4 cos cube x minus 3 cos x பார்த்தோம். இப்போ இந்த cos 3xஐ இந்த ஃபார்மில் நான் எழுத போகிறேன். ஏன்னா உங்களுக்கு புக் ஆன்சர் இதுதான் புக் ஆன்சர். இப்போ இந்த புக் ஆன்சர் நமக்கு இங்கே வரல பாருங்கள். நமக்கு புக் ஆன்சர் இங்கே வேறு வந்திருக்கு. இங்கே cos 3x இருக்குது, உங்கள் புக் ஆன்சரில் cos cube x இருக்குது. ஸோ இந்த cube xக்காக நான் வந்திருக்க ஆன்சர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எகெயின் எழுதுகிறேன். எகெயின் சொல்கிறேன், இதோடு நீங்கள் நிறுத்தினாலும் ஆன்சர் கரெக்டு தான். ஓகேவா? இப்போ உங்கள் புக் ஆன்சருக்காக நான் மாடிஃபை பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன எழுத போகிறேன்னா cos 3xன்னு இருக்க இடத்துல 4 cos cube x minus 3 cos xன்னு எழுதுகிறேன். இது வந்து ஃபார்முலா, ஸோ நான் பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை நம்ம யூஸ் பண்ணி எழுதும்போது minus 3 by 8 cos 2x plus 1 plus 1 by 24 3 விட்டுருங்க, இதுதான் உங்களோட x. 4 cos cube 2x plus x பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது? 2x plus 1 இருக்குது. ஸோ அதை எழுதிக்கிறீங்க. minus 3 cos 2x plus 1. இந்த 1 by 24 உள்ளர போகுது. இப்போ 4 24 கேன்சல் ஆகி 1 by 6 cos cube 2x plus 1 minus 3 divided by 24 போது 1 by 8 cos 2x plus 1 plus cன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டேர்மும் சேமாக இருக்குது. minus 3 by 8 இங்கே minus 1 by 8 ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது minus 4 by 8 cos 2x plus 1 plus 1 by 6 cos cube
2x plus 1 plus c. இப்போ இது ரெண்டே நீங்கள் கேன்சல் பண்ணும்போது minus 1 by 2 1 by 6 cos cube 2x plus 1 plus c. Dear guys, ரெண்டு ஆன்சரும் பாருங்கள். minus 1 by 2 cos 2x plus 1 plus 1 by 6 cos cube 2x plus 1 plus c. இங்கே உங்களோட ஆன்சர் பாருங்கள். ஓகேவா? இப்போ ரெண்டு மெத்தடில் இந்த சம் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். cos 2x, cos 3x, cos a cos b, sin a sin b இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் வந்ததுன்னா எக்ஸ்பொனென்டட் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அதோட பவர்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்முலாஸ் வேணும். இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். sin cube x cos cube x dx. sin cube sin squared x sin xன்னு பிரித்து எழுதியிருக்கேன். cos cube xை வச்சுருக்கேன். இல்லை sin cube அப்படியே வச்சுட்டு cos cube cos x into cos squared x dx ஒன்றும் எழுதலாம். ஓகேவா? இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் சம் போடலாம். நான் இப்போ உங்களுக்கு இந்த ஒரு மெத்தட் மட்டும் போட்டு காட்டுறேன். sin squared ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோன்னா 1 minus cos squared x sin x cos cube x dxன்னு எழுதுகிறோம். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நம்மளோட ஆன்சர் cos cube x மைனஸ் cos power 5xன்னு ஆஃப்டர் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த டேர்ம் மாறிடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூஷன் எடுக்கிறேன். புட் t ஈக்குவல் டு cos xன்னு எடுக்கிறேன். அப்போ dt வந்து மைனஸ் sin x dxன்னு மாறிடும். டினாமினேட்டில் இருக்க dx இந்த சைடு போயிடும். நமக்கு இங்கே sin x dx தான் இருக்குது. இந்த மைனஸ் தேவையில்லை. ஸோ மைனஸை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. இதெல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? t cube மைனஸ் t power 5 மைனஸ் dtன்னு கிடைக்கும். இந்த மைனஸ் வெளில வந்துடும். t cube மைனஸ் t power 5 dtன்னு ஆகிடும். இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் t power 4 by 4 இந்த மைனஸும் இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் t power 6 by 6 ப்ளஸ் c. டீன்னு நம்ம எதை எடுத்தோம்? காஸ். இப்போ டீக்கு பதிலாக மைனஸ் cos 4x by 4 plus cos 6 by 6 plus c. இந்த ஆன்சர் அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.